أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சச்சரவு நடந்து உங்களுக்கு தெரியும். சச்சரவு நடந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஏசி விடுகிறார்கள் தெரியும். அதை சமாதானப்படுத்துறதுக்கு அபூபக்கர்லாம் வீட்டுக்கு வராங்க. சமூக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டினா உமர்லாம் கதவை திறந்து அபூபக்கர்லாம் கதவை மூடி விட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருவீங்களே, அதுதான் கடைசி. அதான் மனுஷன் இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டா, ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்க ஒரு அரை மணி நேரம் விளங்கிட்டா. எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம். கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது. துரோகத்தை கூட மன்னிச்சிருவோம், கதவு மூடத்தை மன்னிக்கலான்ட்டுருவான். எப்படித்தான் தத்துவம் பேசுறாங்களோ தெரியாது விளங்கிட்டா. துரோகத்தை கூட மன்னிக்கலாம், அந்த கௌரவத்தை கை வச்சா பாருங்க, அதை மன்னிக்கலாம். இந்த தத்துவம் பேசுறாங்களே, இந்த தத்துவம் எப்படியத்தான் உருவாக்கி பேசுறான்னு விளங்கல. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. துரோகம் தான் ஆக மோசடி. ஆனா அதை சின்னதாக்கிடுவான் அந்த டைமுக்கு, இது பெருசாக்கிடுவான். அது சம்பளம் சரியாகவும் போடுது. அந்த நேரத்தில் கதவு மூடிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். உமர் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்றாங்க, இப்படி செஞ்சு போட்டேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. நேரம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டினா சவுண்ட் வருது உள்ளேருந்து, அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு. அப்போ எங்கே போய்ப்பாங்க? நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ப்பாங்கன்னு இவர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட போறாங்க. ஃபஜஸா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழந்தாளிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கால. முழந்தாளிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன முறையிடுறாங்க? நம்ம என்ன முறையிடுவோம்? இவரை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க, சரியா? நம்மளுடைய முறைப்பாடு இவரை போய் நீங்கள் நம்பிட்டு. எல்லாமே எங்கட எப்படி இருக்க மாட்டா, சில்சிலா மினல் ஹியானா, துரோகம் அடுத்தது துரோகம், அதுக்கு அடுத்தது துரோகம், அதுக்கு அப்படி போய் டோட்டலா செயினை அறுத்துடுற மாதிரி தான் என்ன செய்யும், எல்லாம் இருக்கும். இங்க அப்படி இருக்காது, எல்லாம் கட்டுற மாதிரி கட்டுப்படுற மாதிரி இருக்கும். போய் நேர போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்துட்டு மன்னிச்சுங்க, ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட உமரையும் என்னையும் சமாதானப்படுத்துங்கன்ற மாதிரியான பேச்சை தான் அபூபக்கர்லாம் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாம் அவளை கண்ட உடனே முகம் சிவக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னீர்கள், அப்போ அபூபக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார். நீங்கெல்லாம் என்னை நபி இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ அபூபக்கர் வந்து என்னை நபி என்று சொன்னார். உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்க ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சாரு. ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ஹதீஸ்ல வருது ஃபமா ஊதிய பாத், அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது. அந்த நாளுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது. இப்படி ஒரு சூரா முஷ்ரிகா மினஸ் சதாகா, அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா? ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்க. ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த மூன்று மக்கள் இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவா இருக்குமா? பெரிய பிரிவாக என்ன செய்யும் இருக்கும். அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம், அதாவது இன்றைக்கு அளவுக்கு மேல் அன்பு தேவையில்லை, கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு தான் மட்டும் போதும். நான் உனக்கு அளவுக்கு மேல் அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாம் விளங்கிட்டா. நீ ஓரளவு கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனா இருந்தா மட்டும் என்னது போதும். இந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நட்பை என்ன செய்யலாம், பாதுகாத்துக்கலாம். அளவுக்கு மேல நட்பு ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை, ஒரு கொஞ்சம் புரிந்துணர்வு, என்ன பிரயோசனம் அதுல? எந்த பிரயோசனம் என்னது அதுல இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பின்னால ஃபமா ஊதிய பாத், அதுக்கு பின்னால ஒரு தொந்தரவு உண்டு அவருக்கு என்னது நடந்தது கிடையாது அப்படி